ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான ஒரு கேக் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு 1½ கப் அளவுக்கு மைதாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் எடுத்து நல்லா சலிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுருங்க. 3/4 கப்பு சீனி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக ஆக்கி வச்சுக்கோங்க. 6 முட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி பீட்டர் இருந்தால் இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா உளுந்து மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 5 டிராப்ஸ் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மாவு தயாராக இருக்குது. இது கூட நம்ம மைதாவும் பேக்கிங் சோடாவும் கலந்து வச்சுருக்கோம். அந்த மாவை 2 ஸ்பூனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணணுன்னா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, பீட்ரும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஸ்கு, ஸ்பூனு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சமான கரண்டியை வச்சு ஒரே பக்கமாக ரொம்ப ஸ்லோவாக கரைச்சிக்கணும். மாவு தயாராகிடும். நான் ஒரு குக்கரில் நியூஸ் பேப்பர் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பட்டர் பேப்பர் கூட சேர்த்துக்கலாம். மேலெல்லாம் நான் பட்டர் தடவி இருக்கேன். குக்கரில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துட்டு ஒரு 10 தட்டு தட்டணும். தட்டினா அதில் உள்ள பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும். இப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஓவனில் வச்சு எடுங்க. அரை மணி நேரத்துக்கு பிறகு கேக்கு தயாராகிடும். நீங்கள் கேக்கு ஓவன் இல்லைன்னா அடுப்புலையே எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கங்க. அப்படியும் இல்லைன்னா இதே மாவை நம்ம இட்லி பானையில் அவிச்சாலும் கேக்கு தயாராகிடும். நம்ம கடைக்கே போகாமல் வீட்லேயே சூப்பரான சுவையான, நம்ம எதுவுமே நோ ஆயில் நோ பட்டர் எதுவுமே சேர்க்கல, இந்த மாதிரி கேக்கை நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். ஏதாச்சும் பிறந்த நாள், ஏதாச்சும் விசேஷம்னா நம்ம கடையில் ஆர்டர் கொடுப்போம். அதுவும் இல்லாமல் கடையில் அதிக விலை இருக்கும். ஒரு 50 ரூபா வேணாம், ஒரு 25 ரூபா செலவு பண்ணால் நம்ம இந்த சைஸுக்கு கேக்கை வீட்லேயே தயார் பண்ணி நம்ம வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிடலாம். தாராளமாக எல்லாருக்குமே அதிகமாகவே கிடைக்கும், திருப்தியாக சாப்பிட்லாம். நம்ம வீட்டிலையே தயார் பண்ண கேக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு பார்க்குறேன். சூப்பராக ஸ்பாஞ்சு கணக்காக அப்படியே மெத்து மெத்துன்ட்டு கேக்கு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தயார் பண்ணி எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கேக்கு. நம்ம எதுவுமே பட்டரோ ஆயிலோ எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி சிம்பிளான ஒரு 5 பொருளை வச்சு நம்ம வீட்டில் தயார் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் தான் இது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்தது நெய் சோறு. அதுக்கு 5 கிராம்பு எடுத்து பொடிச்சு வச்சுக்கலாம். 5 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி வச்சுக்கங்க. நான் சொல்கிற பொருட்கள்லாம் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கங்க. அரை விரல் சைஸுக்கு இஞ்சியை நல்லா தட்டி வச்சுக்கலாம். நான் முதல்ல கட் பண்ணி பார்த்தேன், அது செட் ஆகாதுன்ட்டு நினச்சிக்கிட்டு நான் உடனே இஞ்சியை தட்டி வச்சுக்கிட்டேன். அடுத்தது ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா பூண்டு கட் பண்ணி சேர்க்கறதால நெய்சோறு சாப்பிடும்போது அந்த பூண்டு பற்கள் நம்ம பற்களில் அடிபடும் போது சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நெய்சோறு சூப்பராக இருக்கும் சாப்பிட. நம்ம எல்லாமே தயாராக இருந்தால் ஒரு 3/4 மணி நேரத்தில் நெய்சோறும் கிரேவியும் செஞ்சு அசத்தலாம். ஒரு 5 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம நெய்சோத்துக்கு மனம் தர்றது எதுன்னா கிராம்பு மட்டும்தான். சூப்பரான ஒரு வாசனையோடு இருக்கும். 10 முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா ஹீட் ஆனதும் தட்டி வச்சிருக்கிற இஞ்சி சேர்த்து லைட்டாக பொரிய விடலாம். அதே மாதிரி நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ரொம்ப வேணாம், லைட்டாக வதக்குனா போதும்.
பூண்டு லைட்டாக வதங்கினதும் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற கிராம்பை சேர்த்துக்கலாம். இந்த கிராம்பு தான் நம்ம சாதத்துக்கு வாசனையை தரும். இது கூட கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. அதுக்கடையில் 10 முந்திரி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் இருந்துச்சு அதனால் சேர்த்துக்கிறேன். இப்போது ஜீரகத்தை சேர்த்துட்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயோட பச்சை வாசனை லைட்டாக போனால் போதும். இந்த மாதிரி வதக்கிடுங்க. இப்போது நீலவாக்கில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எந்த ஒரு பொருளுமே நம்ம ப்ரௌன் கலர் வராத மாதிரி வதக்கிக்கங்க. ஏன்னா வெங்காயம்லாம் பிரியாணிக்கெல்லாம் ப்ரௌன் கலரில் தான் வதக்கணும். இதுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததும் நான் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். எந்த அரிசி எடுத்தாலும் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி என்ற கணக்கில் தான் சேர்த்துக்கங்க. இப்போ பாசுமதி அரிசியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அரிசி தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கங்க. தண்ணியும் 1க்கு 2 என்ற கணக்கில் ஊற்றிக்கங்க. இப்போது அரிசியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு பிறகு நான் 3½ கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். இப்போது 7 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் டம்ளர் கணக்கில் தான் சேர்த்தேன். தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் போதும். ப்ரெஷர்லாம் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக கமன்ட்டு நெய் சோறு தயாராகிடும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு சிக்கன், மட்டன், எறா கிரேவி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள் குருமா, வெஜ்ஜில் எந்த ஒரு கிரேவியும் சூப்பராகவே இருக்கும். இப்போது அவலில் வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். சூப்பரான ஒரு ரெசிபி இது. ஹெல்த்தியானது கூட, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் எடுத்து பூ மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். 2 கப்பு அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அந்த அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு ரவா பக்குவத்தில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரை கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இல்லைன்னா சீனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையை எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சதும் வடிகட்டிடுங்க. அவ்வளோதான். ஒரு பிளேட்டில் அவலை சேர்த்துக்கலாம். லைட்டாக பள்ளம் பறிச்சிக்கிட்டு இப்போது கரைச்சி வச்ச நாட்டு சர்க்கரையை ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். அதில் இதை சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்க போகிறோம். தேங்காயை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு. அவ்வளோதான் இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு. இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு, அதிகம் வேணாம். இப்போது மாவு தயாராகிடுச்சு. ஒரு கை மாவு எடுத்து ஒரு புடி பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை தயாராகிடும். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறேன். அது மேலே ஒரு வடிகட்டி மேலே ஒரு வெள்ளை துணி. இப்போது தண்ணி சூடானதும் வெள்ளை துணி மேலே நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை எடுத்து வைக்க போகிறோம். கொழுக்கட்டைங்களை ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுங்க. சூப்பரான சுவையான அவல் கொழுக்கட்டை தயாராகிடும். இது சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் இத்தனை நாளும் நான் இதை செய்யாமல் விட்டுட்டேனேன்ட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சரி இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராகவே இருக்கும். இந்த அவல் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், சூப்பராக இருக்கும். அவல்லாம் சளிக்கு நல்ல மருந்து. சளி பிடிச்சிருந்தா, இருமல் இருந்தால் வெறும் அவலை நல்லா சாப்பிட்டிங்கன்னா இருமல்லாம் போயிடும். இப்போது கொழுக்கட்டை வெந்துடுச்சு, எடுத்துடலாம்.
இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அவல்லாம் 1 கிலோ ரூ. 60 தான் விற்கிது. நான் 1/2 கிலோ மாவில் 2, 3 நாளைக்கு இந்த கொழுக்கட்டை செஞ்சேன். எனக்கு 2 கப்பு அவலில் 9 கொழுக்கட்டை வந்துச்சு. எடுத்ததுமே கமகமன்னு வாசனை வேறு சூப்பராகவே இருந்துச்சு. இதை வெள்ளை அவல்லையும் செய்யலாம், சிவப்பு அவல்லையும் செய்யலாம். நான் புட்டு காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பூ மாதிரி இருந்துச்சு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அடிக்கடி செய்வீங்க. சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த அவலில் புட்டு, கொழுக்கட்டை, பாயசம் எல்லாமே செய்யலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான அவல் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. பசங்களுக்கு ஏதாச்சும் சத்தாக செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த அவல் கொழுக்கட்டையை செஞ்சு கொடுக்கலாம். தாராளமாக சாப்பிடுவாங்க. உங்களை பாராட்டவும் செய்வாங்க. இதை தான் அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. செஞ்சு கொடுங்க, பாராட்ட பெறுங்க. நம்ம ஆரோக்கியமானது ஏதாச்சும் செய்யணுன்னா இந்த அவல் கொழுக்கட்டையை செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம்.